கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில நேரம் லைஃப்ல எந்த ப்ராப்ளமே இல்ல. லைஃப் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா, நம்ம மைண்ட் வந்து காமாவே இல்ல. சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இருக்கு. தங்குறதுக்கு வீடு இருக்கு. நல்ல சேஃப்டியா தான் இருக்கீங்க. ஆனா, ஸ்டில் மைண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் ஆயிட்டே இருக்கு. நெறைய இடத்துல ஓவர் திங்கிங் வருது. ஏன் இந்த ஸ்ட்ரெஸ்? இது நம்மளுடைய தேவைனால வரலைங்க. நம்மளுடைய ஆசைனால வர்றது. இன்னைக்கு நம்ம பேச போறது ஒரு சிம்பிளான பவர்ஃபுல் ஐடியா. அதாவது தேவைக்கும், ஆசைக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம். இந்த 2 வித்தியாசம் புரிஞ்சுக்கிட்டா, நம்மளோட ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். லைஃப் சிம்பிள் ஆகும். மைண்ட் காம் ஆகும். நம்மளுடைய லைஃப் ஸ்டைல மாத்தாம, நம்ம பார்க்குற ஆங்கில தாங்க நம்ம மாத்தப் போறோம். ஃபர்ஸ்ட்டு தேவைன்னா என்னன்னு பார்ப்போம். நீட்ஸ். நீட்ஸ்னா, நம்ம வாழ்றதுக்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்கள் தான் நம்மளுடைய நீட்ஸ். அதாவது நம்மளுடைய தேவை. பேசிக்கா சாப்பாடு, தண்ணி, வீடு, சேஃப்டி, ஆரோக்கியம். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு இன்கம், நல்ல ரிலேஷன்ஷிப், ஸ்டெபிலிட்டி. இவ்வளவுதாங்க. இதுதான் நம்மளுடைய பேசிக் நீட்ஸ். நீட்ஸ் எப்போதுமே லிமிட்டடா தான் இருக்கும். ஏன்னா, நமக்கு 10 வேளை சாப்பாடு தேவையில்ல இல்லையா? நமக்கு 5 வீடு வேணுமா? கிடையாது. நம்மளுடைய தேவை ஃபுல்ஃபில் ஆனா, லைஃப் ஸ்டேபிளா இருக்கும். சர்வைவல் சேஃபா இருக்கும். அடுத்து ஆசை, டிசைர்ஸ். ஆசைனா, நாம வேணும்னு நினைக்கிற விஷயம், ஆனா நமக்கு தேவையில்லாதது. அதுதான் ஆசை. இதைத்தான் புத்தரும் சொன்னாரு. உதாரணத்துக்கு, லேட்டஸ்ட் ஃபோன், எக்ஸ்ட்ரா மணி, எல்லாரும் நம்மளை பத்தி நல்லதாவே பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, பெர்ஃபெக்ட் லைஃப், எப்போதுமே சக்சஸ். இதுதான் ஆசை. ஆசை எப்போதுமே அன்லிமிட்டெடுங்க. ஒன்று ஃபுல்ஃபில் ஆனா நெக்ஸ்ட் வரும். அதாவது நம்ம கையில் ஏற்கனவே ஒரு நியூ ஃபோன் இருக்கு. நம்மளுடைய ஆசை நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டட் மாடல் வாங்கணும் அப்படின்றது. ஆல்ரெடி ஒரு கோல் இருக்கு. நெக்ஸ்ட் பெரிய கோலா ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை. இதுக்கு எண்டே கிடையாதுங்க. இங்கே தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு வர்ற ஸ்ட்ரெஸ் மோஸ்ட்லி நம்மளுடைய ஆசைனால தாங்க வருது. யோசிச்சு பாருங்க. நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகுறது சாப்பாடு இல்லைன்னு இல்லை. நான் பெட்டர் ஆகணும், அவனை விட நான் வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும், இல்லை அவனை விட நான் பின்னாடி இருக்கனே, இன்னும் எனக்கு நிறைய வேணும். இந்த மாதிரி யோசிக்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும். கம்பேரிசன் வரும். ஓவர் திங்கிங் வரும். மைண்ட் எப்பவுமே எதையாச்சும் சேஸ் பண்ணிட்டே இருக்குங்க. ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம் எப்போதுமே நமக்கு வேணும்னு நம்மளுடைய மைண்ட் எதையாச்சும் ஒண்ணு வந்து சேஸ் பண்ணி ஏதாச்சும் ஒண்ணுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். டிசைர்ஸ்ன்றது எப்போதுமே ஒரு முடியாத ஒரு விஷயம். ஸோ அதனால ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் முடியாத ஒரு விஷயமா நம்ம லைஃப்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன? ஆசையை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லல. ஏன்னா அது ப்ராக்டிக்கலா பாசிபிள் கிடையாது. ஆசைப்படாம இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரல. ஏன்னா அது ப்ராக்டிக்கலா பாசிபிள் கிடையாது. பட் ஒரு அவேர்னஸ் வேணும். நெக்ஸ்ட் டைம் ஒரு ஸ்ட்ரெஸ் வரும்போது நீங்க கேளுங்க, இது தேவையா, ஆசையா? தேவைன்னா ஆக்ஷன் எடுங்க. ஆசைன்னா ரிலாக்ஸா பாருங்க. நீங்க ஆல்ரெடி நல்லா தான் இருக்கீங்க. உதாரணத்துக்கு, எனக்கு பெட்டரா ஒரு ஜாப் வேணும். இந்த வேலை பிடிக்கல. இல்ல ஏதாச்சும் பெட்டரா ஜாப் வேணும். இல்ல வேற யாராச்சும் ஒருத்தங்க நல்லா இருக்காங்க. ஃபாரின்ல இருக்கிறாங்க. அவங்க நெறைய சம்பாதிக்கிறாங்க. நம்மளுக்கும் வேற ஒரு ஜாபுக்கு போனா நமக்கு சேலரி அதிகமா வரும். அந்த மாரி ஒரு தாட் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, நீங்க உங்கள நீங்களே கேளுங்க. இது தேவையா? இல்ல ஆசையா? கரண்ட் ஜாப் பேசிக் லைஃப சப்போர்ட் பண்ணுதான்னு யோசிச்சு பாருங்க. சப்போர்ட் பண்ணுச்சுன்னா, உங்களுக்கு வர்ற தாட்ட அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணிருங்க. அத பத்தி பெருசா வொரி பண்ணாதீங்க. வொரி பண்ணீங்க அப்படின்னா, தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணும். இன்னொரு எக்ஸாம்பிள், எல்லாருக்கும் நான் புடிச்ச மாரி இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறது. இது அஃப்கோர்ஸ் இது ஆசை. நம்ம எல்லாருக்கும் புடிச்ச மாரி எப்போதுமே பிராக்டிகலா இருக்க முடியாது. ஸோ இந்த மாரி ஒரு தாட் வந்துச்சு அப்படின்னா, ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணி போய்க்கிட்டே இருங்க. இத புரிஞ்சுக்கிட்டா பிரஷர் இம்மீடியட்டா கம்மியாகும். இன்னையிலிருந்து இத ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்ட்ரெஸ் வரும்போது கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க. இது தேவையா, ஆசையான்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. தேவைன்னா ஆக்ட் பண்ணுங்க. ஆசைன்னா அத அக்செப்ட் பண்ணி மூவ் ஆன் பண்ணிருங்க. இந்த கிளாரிட்டி நமக்கு இருந்துச்சு அப்படின்னா, தேவையில்லாத திங்கிங்க நம்ம கட் பண்ணிரலாம். ஆங்ஸைட்டி நமக்கு கம்மி பண்ணலாம். மைண்ட காம் பண்ணலாம். ஸோ, லைஃப் எப்போதுமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்காதுங்க. நம்ம மைண்ட் தான் அத காம்ப்ளிகேட்டடா ஆக்கிருது. மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுடைய தேவை ஆல்ரெடி ஃபுல்ஃபில் ஆயிட்டு தான் இருக்கு. ஆனா, உங்களுடைய ஆசை தான் நமக்கு தேவையில்லாத ஒரு அழுத்தத்த குடுத்துக்கிட்டு இருக்கு. தேவைக்கும், ஆசைக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எல்லாத்தையும் சேஸ் பண்ணாம இருக்கிற லைஃப அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சுருவோங்க. ஐ ஹோப் இந்த ஐடியா உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்துச்சுன்னா
உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.